ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னு நம்புறேன். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தரமான சீரீஸ் அண்ட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சீரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த லிஸ்ட்டில். எல்லாமே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சீரீஸ் அண்ட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடியது வந்து கவுண்ட் டவுன் அப்படிங்கிற சீரீஸ் தான். இதோட ஸ்டோரி என்னன்னா வந்து மார்க் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இவர் வந்து ஒரு LAPD போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருப்பார். இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸராக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது வந்து அவர் வந்து கொல்லப்படுறாரு. அந்த கொலை வந்து ஒரு சாதாரண மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த கொலைக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து டவுட் வருது. அதை வந்து தேடி போகிறாரு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வந்து வெளியே தெரிய வருது. இவர் வந்து சீக்ரெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார் இந்த கொலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அந்த கொலையை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த சீரிஸோட ஸ்டோரி. IMDbல பார்த்தீங்கன்னா 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Amazon Prime Videoல வந்து இந்த சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு த்ரில்லர் ப்ளஸ் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 4 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற சீரிஸ் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹேவன்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரத்தை வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த ஃபிஷிங் போவாங்கல்ல, அதில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பக்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. முரட்டு பணக்கார ஃபேமிலி. இப்போ வந்து பண நெருக்கடியில் பொருளாதார சிக்கலில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சில தொழில்களில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பர் பேக் ட்ராப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கிரைம் ரிலேட்டடாக வந்து நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் வச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி லோகேஷ் கனகராஜோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் தான் இது. அண்ட் செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்காம போச்சு நான் பார்க்கும்போது. அண்ட் IMDbல பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. ஒரு சீசன் தான் இருக்குது, இப்போ வரைக்கும் ஒரு சீசன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது. நம்ம சேனலே வந்து லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பேலரினா அப்படிங்கிற படம் தான். ஆனா டியாமஸ் தான் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் கனவு கன்னியாக இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கன்னியாக மாறிட்டாங்க. ஸோ படத்தோட பிளாட் வந்து ரொம்ப சிம்பிளானது. ஆனா டியாமஸ் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி வந்து அவங்க அப்பா வந்து கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து யாருமே இல்லாமல் தனியாக வந்து இருக்கும்போது வின்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், கான்டினென்டல் ஹோட்டலில் வந்து மேனேஜராக இருப்பார். அவர் இவரை கூட்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்து விடுறாரு. அதான் ரஸ்காரோமா அப்படிங்கிற இடம். அது என்னன்னா வந்து பவர்ஃபுல்லான ஒரு கிரைம் சிண்டிகேட் உள்ள ஒரு இடம். அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து ட்ரெயின் ஆவாங்க. ஜான் விக்லாம் வந்து அங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்திருப்பார். இவங்க எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு அவங்க அப்பாவை கொண்டவங்களை வந்து தேடி ரிவெஞ்சுக்காக போகிறாங்க. அதில் என்ன பண்ணாங்க, கடைசியில் போட்டு தள்ளாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் ஃபைட்டு கிடையாது, ஃபைட்டில் தான் படம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க. அவ்வளோ ஸ்டண்ட்டுமே பார்க்கும்போது வந்து பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து ஃப்ளேம் த்ரோவர் ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் சூப்பராக பண்ணினாங்க. இந்த ஹோட்டல் ஃபைட்டு, பார், ரெஸ்டாரண்ட், எங்கே எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லாக. அண்ட் 2 சீனாக என்னமோ தான் வந்து ஜான் விக் வருவார் இந்த படத்தில். வர்ற சீனும் வந்து மிரட்டி விட்டுருப்பாப்புல. படம் வந்து செம்ம பிளாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜான் விக் படம் உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் வந்து ஜான் விக் 3 சாப்டர் 3 சாப்டர் 4 ரெண்டுக்கு நடுவில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த பேலரினா படம். IMDbல வந்து 7.1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்தோட லிங்க் வந்து நான் HD வரல கைஸ், வந்ததுக்கப்புறம் வந்து லிங்க் வந்து விட்றேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் சேவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற படம் தான். ஒரு கப்பல் லவர்ஸ் இருக்காங்க, ஜாக் அப்புறம் சூ அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் சிட்டியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த மொபைலில் இருக்கிறது, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது, இப்படியே வந்து வாழ்க்கை டிஜிட்டலைஸாகவே போய்கிட்டு இருக்கு. இதை வந்து கொஞ்சம் நாளைக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் வந்து லீவை போட்டு ஒரு கேபினுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் சிக்னல் எதுவுமே இல்லாமல் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது ஒரு ஏலியன் அட்டாக் ஒன்று பூமியில் நடந்திருக்கு அப்படின்னு. பூமியில் வந்து நிறைய ஏலியன்ஸ் வருது அப்படின்னு. அந்த ஏலியன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து பஃப் மாதிரி இருக்கும், ரவுண்டாக வந்து பந்து மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய வேலைகளை பார்க்குது. அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஏலியன் மூவிஸ்னாலே ரொம்ப பயமா த்ரில்லர் அப்படிலாம் எடுக்காம ஒரு சைஃபை காமெடி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. 5.8 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். அண்ட் Amazon Prime Videoலையும் அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க அதிலையும் பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ் ஸ்ட்ரைட்டர் ஆஃப் மார்ஸ் அப்படிங்கிற படம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1997 வந்துச்சு. இதோட செகண்ட் பார்ட் தான் இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ஸ்டோரி என்னன்னா வந்து ஜானி ரிகோ அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இவர் ஒரு சீனியர் ஃபைட்டராக இருப்பார். இவரை வந்து மார்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காகனா அங்கே ஒரு கேம்ப் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இவர் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அங்கே வந்து பக்ஸ் மூலியமாக வந்து அட்டாக் நடக்குது. பக்ஸ்னா வந்து ஏலியன். அந்த ஏலியன்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து பூச்சி மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த பாம்பு இருக்கும்ல, அது மாதிரியான ஏலியன்ஸ்லாம் இருக்கும் அங்கே. ஸோ இது மூலியமாக வந்து மார்ஸில் வந்து பெரிய அட்டாக் நடக்குது. இதை வந்து இவர் தடுத்து நிறுத்தணும், மார்ஸை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3D அனிமேட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும். இந்த பக்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து வார் ஃபைட் மாதிரிலாம் அடங்கும், மொத்தத்தனமான சண்டைலாம் அடங்கும். ஸோ பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு கைஸ். பொம்மை படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, நம்ம நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே வச்சு பண்ணியிருந்தாங்க. IMDbல பார்த்தீங்கன்னா வந்து 5.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் Amazon Prime Videoல வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பாட்டோட லிங்க் வேணால் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அந்த படத்தை பார்க்கணும், அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் முக்கியமாக நான் பார்க்கும்போது வந்து ஒரு கேம் விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கேம் மாதிரியான ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. கேமர்ஸ் இருந்தீங்கன்னா வந்து இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் அப்படி பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த படம் பார்க்கும்போது.
அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தான். இதோட ஸ்டோரி என்னன்னா வந்து அலெக்ஸ் கிராஸ் அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இவர் வந்து போலீஸ் டிடெக்டிவாக இருப்பார், ப்ளஸ் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் இருப்பார். இவரோட ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு, இது ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அந்த சீரியல் கில்லர் யார், எதுக்காக வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணுறான், அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. ஒரு 8 எபிசோட் தான் இருக்குது. இதில் அவன் பண்ணுற ஒவ்வொரு கொலையும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போதே. பட் டேரெக்டாக வந்து இந்த கிராஸ் அப்படிங்கிறவனுக்கு வந்து சவால் விடுற மாதிரி வந்து அந்த கொலை பண்ணிட்டு போவான். எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காது. பட் எப்படி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் அண்ட் ப்ளஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், எப்படி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. போர் அடிக்காம முடிச்சு பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்குமான மைண்ட் கேம்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஹீரோ அவரோட ஃபேமிலியை காப்பாற்ற நினைப்பார், ப்ளஸ் இவனை வந்து பிடிக்கணும்னு நினைப்பார். இந்த மாதிரி நிறைய கேப்டன் மவுஸ் கேம்லாம் வந்து படம் ஃபுல்லாக சீரிஸ் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. 7.2 கொடுத்துருக்காங்க. லிங்க் வேணா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமில்ல, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற படம் தான். ஆம்பர் அலர்ட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கிட்னாப் நடக்குது, அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். போலீஸ் வர லேட் ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். மொபைல், SMS, டிவி, ரேடியோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று தெரியப்படுத்தணும் அப்படின்னா வந்து ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே போகும். இது மூலியமாக வந்து இந்த கார் இந்த இடத்துல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அதே மாதிரி வந்து ஒரு கார் ஒன்று போகுது. அந்த காரில் வந்து ஒரு பூங்கால வந்து ஒரு குழந்தை 7 வயசு குழந்தைய வந்து கடத்திட்டாங்க. அதை யாராவது பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு அலர்ட் வருது எல்லாருக்குமே. அதை வந்து ஒரு 2-3 பேர் பார்த்து அந்த காரை வந்து சேஸ் பண்ணி போகிறாங்க. கடைசியில் அந்த வண்டியில் வந்து குழந்தை இருந்துச்சா இல்லையா, அந்த குழந்தை யார் கடத்தினா, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு செம்மையான ஒரு காரில் போகக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சேசிங்கில் தான் போய்கிட்டே இருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே அவனை பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சேஸ் தான் படம் ஃபுல்லாகவே. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து படத்தில் இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. IMDbல வந்து 6 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஸ்டிங் அப்படிங்கிற படம் தான். ஒரு 12 வயசு பொண்ணு சார்லட் அப்படிங்கிற பொண்ணு வந்து நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அங்கே வந்து ஒரு குட்டிக்கோன் ஸ்பைடரை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஜாரில் வச்சு வளர்க்குறோம். அதனால் வந்து அந்த ஸ்பைடர் வந்து ஜார்லேருந்து எஸ்கேப் ஆயிடுது. சரி எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் திடீர்னு ஓவராலாக வந்து காணாமல் போகிறாங்க. அவங்களோட செல்லப்பிராணி நாய் பூனெல்லாம் வளர்ப்பாங்களே, இதெல்லாம் ஒன்று ஒன்றா காணாமல் போகுது. லேட்டராக தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த குட்டிக்கோன் ஸ்பைடர் வந்து ஒரு மொரட்டுத்தனமான வேம்பயர் ஸ்பைடர் மாதிரி வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு. அது கொல்றது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைடர் முட்டையை போட்டு நிறைய ஸ்பைடரும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த ஸ்பைடரை எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் இந்த படம். எப்படியாவது அவங்க அந்த வீட்டில் தப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. எப்படா தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து திக் மூமெண்ட்டாக தான் படம் ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. 5.7 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், எல்லா படத்தோட லிங்க்குமே கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் வேர் த கிராடேட்ஸ் சிங் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கியா அப்படிங்கிறவங்க தான் நம்ம ஹீரோயின். சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இவங்களை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. தனியாக காட்டுக்குள்ளேயே வந்து தனியாக வாழ்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவளை வந்து கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிட்டியில் வந்து சேஸ் ஆண்ட்ரியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து கொல்லப்படுறாரு. இந்த கொலைக்கு வந்து நம்ம கியா தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து யார் தான் அந்த கொலையை பண்ணால் இவளுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு செம்மையான ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் போகும். அந்த ஹீரோயினை சுற்றி தான் வந்து இந்த ஸ்டோரி போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவளுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது, எதனால் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, ZEE5 அப்புறம் அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. 7.2 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட சீரியஸ் அண்ட் மூவிஸ் எல்லாத்தோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனலில் வந்து அந்த லிங்க் நான் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் நிறைய பேர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. See you guys next வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.